உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். நாள் பணிந்தேன். உந்தன் களியில் கலந்திட நான் வந்தேன். அந்த களியில் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். சிலுவை சுமக்கச் சொன்னார், உன் பின்னே தொடர்ந்து வர. என்னை சிலுவை சுமக்கச் சொன்னார், உன் பின்னே தொடர்ந்து வர. பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன்னிடம் நான் வந்தேன். பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன்னிடம் நான் வந்தேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதரரே, இன்றைய நாளிலே நம்முடைய பிறந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறவரோடு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுப்போம். இறந்து போன ஜோசப் ஜெயராஜன், சுபோ ஆகியோருக்காக மன்றாடுவோம். திருச்சபையாகிய நாங்கள் இன்று விசேட விதமாக புனித மரியாளின் வேதனைகளை நினைவு கூர்ந்து வேதனையுறுகிற எல்லா அந்நியர்களுக்காகவும் மரியாளுடைய பெருந்துரையை மன்றாடி செபிப்போம். ஆண்டவருக்கு வந்த விதமாக இந்த பலி அமைய எங்களுடைய தகுதியினங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் மானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். செபிப்போமாக. தந்தையே, சிலுவையிலே உயர்த்தப்பட்ட உம்முடைய திருமகனோடு அவருடைய எண்ணெயும் அருகிலே இருந்து துன்புற திருவிழமானீரே. உம்முடைய திரு அவை மரியாளோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-8 முடிய. அன்புக்குரியவரே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதருக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார்.
ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து எனும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய்யல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலுமின்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக, என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி. நான் உம்மிடம் உதவி வேண்டுகையிலும் அது திருத்தூயகத்தை நோக்கி நான் கையுயர்த்த வேண்டுகையில் பதில் அளித்தருளும். என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி. ஆண்டவரின் வலிமை என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தம் மக்களின் வலிமை. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி. தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே தரும் அளவுக்கு கடவுள் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 1 தொடக்கம் 10 வரையான வசனங்கள். இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றார். அங்கே 100 தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம்முடைய பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினர். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவியை செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாக அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவிலே வந்து கொண்டிருக்கிற பொழுதே 100 தலைவர் தம்முடைய நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால்
ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் நலமடைவர். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரவேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அந்த பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரரை, இன்று நாங்கள் தாய் மரியாளுடைய துயரங்களை தியானிக்கிறோம். அப்படி தியானிக்கிற போது வேதத்திலே 7 துயரங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் 7 முறைதான் அந்த தாய் வேதனைப்பட்டாளாம். 7 துயரங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையை முன்னிட்டும் ஒரு தாய் அடிக்கடி வேதனைப்படுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு தன்னை பற்றி வேதனைப்பட தெரியாது. பிள்ளைகள் மட்டிலே தான் எந்த தாயும் வேதனைப்படுகிறாள். இது ஒரு தாய்மையின் அடிப்படையான குணம். தாய்மை என்பது ஆணுக்கா பெண்ணுக்கா என்றல்ல, அது மனநிலையை பொறுத்தது. அத்தகைய வேதனையிலே எங்களுடைய சமூகத்திலே இருக்கிற தாய்மார்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரிக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி அமைகிறது. நாங்கள் இன்று விசேட விதமாக எங்களுக்கு நேரம் இருக்கிற பொழுதெல்லாம் வேதனைப்படுகிற தாய்மைகளுக்காக செபிப்போம். என்னையே உமக்களித்தேனே, இனி முதலானே உமது அடிமையே. என்னையே உமக்களித்தேனே, இனி முதலானே உமது அடிமையே. ஏற்றருள் வீர்கனிவுடனே என் பலிதனையே, ஏற்றருள் வீர்கனிவுடனே என் பலிதனையே. என்னையே உமக்களித்தேனே, இனி முதல் நாளே உமது அடிமையே. எல்லையில்லா அன்பின் நிலைமை மீட்டி, இணையில்லாத வாழ்வை பொழிவீர். எல்லையில்லா அன்பின் நிலைமை மீட்டி, இணையில்லாத வாழ்வை பொழிவீர். நான் உந்தன் கொடையே நன்றியோடு தன்னே, நன்மைகளின் உணர்வமே இறைவா. உமக்களித்தேனே, இனி முதல் நாளே உமது அடிமையே. சகோதரரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் கோட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள தந்தையே, இயேசுவின் சிலுவையின் அருகிலே நின்ற பரிசுத்த கன்னிமரியாளை இறை பெற்றுள்ள எண்ணெயாக எங்களுக்கு கனிவோடு தந்தீரே. அந்த கன்னிமரியாளின் நாளில்
நாங்கள் தருகிற வேண்டுதல்களையும் பலி பொருட்களையும் உம்முடைய பேரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புகிறோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளின் நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தம்முடைய கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு தந்தார். அவர் வழியாகவே உம்முடைய மாண்பை வானதூதர்களும் புனிதர்களும் புகழ்ந்து வழிபடுகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களுடைய குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மெனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினை உணர்த்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், குறுமரபினர், உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். தந்தையே, உயர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கருணை புரிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காகவே தம்மை பலியாக்குகிற செம்மறி. இவருடைய விருந்தில் பங்கெடுப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, இதை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எல்லுள்ளம் குணமாகும், உள்ளமாகும். நீ வந்து இணையான நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருநூடும் நெஞ்சில் விடிகாலை பொழுதாம் வாழும் நீ செய்வாய். ஒரு பொற்காலை நீ அமைப்பாய். இருநூடும் நெஞ்சில் விடிகாலை பொழுதாம் வாழும் நீ செய்வாய். ஒரு பொற்காலை நீ அமைப்பாய். அந்த அழகான நேரத்தில் ஆத்மாவின் ராகம் தலையாக அணிவருக்கும். நெஞ்சில் உனையேற்க உள்ளம் திறக்கும்.
நன்றி கூறி செபிப்போமாக. தந்தையே, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து மன்றாடுகிறோம். பரிசுத்த மரியாளின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பாடுபட வேண்டிய வேதனைகளை எங்களிலே நிறைவு செய்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை, மன்னவர்க்காக தன் உயிரை என்று மாய்ந்திட கண்டதிரார். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.